அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஹினா கிச்சன். நீங்கள் எல்லாரும் நலமா இருக்கணும்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நலமா இருக்கிறோம். இன்றைக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த கொத்து ரொட்டியை விட டேஸ்ட்டான வீட்டில் செய்யக்கூடிய ரொட்டி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவுகளை எல்லாம் கூட்டி குறைச்சி எடுத்துக்கணும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதை மாவு பண்ணிடுறதுக்கு வந்து பெரிய பவுல் இருந்தால் தான் நல்லா. இதுக்கு வந்து நான் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டேன். உங்களுக்கு கோதுமை மாவுக்கு பதிலாக ஆட்டை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் மாதிரி சால்ட் சேர்த்துனேன். சேர்த்து சால்ட்டும் அந்த மாவும் நல்லா இந்த போய் கலந்துட்டுக்கணும். இதோட வந்து நான் இப்போ 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டேன். நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு குக்கிங் ஆயில் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலும். சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு எப்படி ரொட்டிகளுக்கு சப்பாத்தி தோசைகளுக்கு தோசை சப்பாத்திகளுக்கு மாவு பண்ணிடுறோமோ அது மாதிரி தான் நாங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இப்படி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிறகு கையால் நல்லா மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். முடிஞ்சளவு மாவு வந்து நல்லா பிணையிற அளவில் தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வரும். மாவை வந்து பிணைஞ்சு எடுத்த பிறகு இப்படி கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுட்டா போதும். மிச்ச நேரம் மூடி வச்ச தேவையில்ல, ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ வந்து மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நாங்கள் எப்படி ரொட்டி தட்டி எடுக்கணும்னு பார்ப்போம். நாங்கள் பன்னுகளுக்கு மாவு எப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுப்போம் அதுபோல் உங்களோட ரொட்டியோட அளவுக்கு ஏற்ப மாவை நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நான் காட்டுற மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு போட்டில் வந்து மாவு கொஞ்சம் தெளிச்சிக்கணும். தெளித்த பிறகு இப்படி இதை உருண்டையாக வச்சு இப்படி விட்டு காட்டியாலும் நல்லா தட்டி எடுங்க. உங்களுக்கு இது இன்னும் கையில் ஒட்டுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தூவி தூவி இது எப்படி உங்களுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் தோசைக்கல்ல இல்லாட்டி ரொட்டி சுடுற கல்லை வந்து நல்லா சூடாகி வச்சுக்கோங்க. இப்படி கையில் எடுக்கிற டைமுக்கு ஒட்டாமல் வரணும். நல்லா சூடாகினப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு இன்னப்படி போட்டுற வேண்டியதுதான். ஒரு பக்கம் வந்து வரிசையில் மறுபக்கம் திருப்பி போட்டு இதை சுட்டெடுக்கணும். இது நல்லா வெந்து வரிசை நல்லா பொங்கி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து நாங்கள் இறக்கின போகிறோம். இன்னப்படி இறக்கின போகிறோம் நீங்கள் ஒரு டவலால் இன்னப்படி மூடி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு சேவியட்டால் எல்லாம் சுட்டெடுத்த போகிறோம். இன்னும் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இப்படி கையில் பொத்தி போட்டுருக்கிற அளவுக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னப்படி உருட்டி எடுத்துக்கணும். இப்படி சின்ன ரோலாக இப்போ ஒரு கத்தி வச்சு இப்படி சின்னதாகவே கட் பண்ணியிருக்கோம் மெல்லிசாவே. அப்போ தான் எங்களுக்கு இந்த ரொட்டி செய்கிறதுக்கு கொத்து ரொட்டி செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாம் கட் பண்ணின பிறகு இன்னும் இப்படி தான் நூல் மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபேனில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டேன். இதோட ஒரு 3-4 ஜிஞ்சர் வந்து கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரச்சல இதோட வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்து நல்லா வதங்கி வரணும். இதோட வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துட்டேன். கறி லீவ்ஸையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது போட்ட பிறகு அதெல்லாம் கலந்துட்டுக்கணும். ஃப்ளேமாக மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு இதை நல்லா கலந்துட்டுங்க. இது வந்து வதங்குறதுக்கு அவசரமாக சால்ட் சேர்த்துட்டேன். இதுக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சைட்டில் நான் ஸ்க்ரீனில் தாரேன். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட டொமேட்டோஸ் வந்து நல்லா சின்னதாக அதையும் கட் பண்ணி போட்டு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். பிகினர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இதை செஞ்சுக்கணும். இதை பார்த்து அதோட வந்து க்ரீன் சில்லி ஒரு 2-3 மாதிரி நான் சின்னதாக அதையும் கட் பண்ணி போட்டு இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட வந்து அதெல்லாம் கலந்துட்டு ஓரமாக வச்சுட்டு இன்னப்படி அதிலே முட்டையும் 2 இன்னப்படி உடச்சி ஊற்றினப்போ நல்லா அதையும் நல்லா இன்னப்படி கலந்துட்டுக்கணும். இதோட சால்ட் அதோட பெப்பர் பவுடர் இதோட சேர்த்துட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் இதெல்லாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் க்ரீன் சில்லி போட்டுக்கிட்டது எல்லாம் காரமாயிடும். சின்னவங்களும் இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிள்ளைகள் வீட்டில் கொத்து ரொட்டி ரெஸ்டாரண்ட் கேட்டால் நீங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். திரும்பி திரும்பி கேட்பாங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ இதோட வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணினா கொஞ்சம் இருந்துச்சு. அதை சேர்த்துனே உங்களுக்கு சிக்கன் இல்லாட்டி பீஃப் சேர்த்துக்கணும். இல்லாட்டி சிக்கன் பீஃப் சேர்க்காமக்கே இப்படி முட்டை மட்டும் போட்டும் இந்த ரொட்டி செஞ்செடுத்துக்கணும். ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை போட்டு ஸ்கூலுக்கும் அனுப்பலும் பிள்ளைகளுக்கு வீட்டில் செஞ்சதால்
இதோட கொஞ்சம் டொமேட்டோ ஜூஸ் சேர்த்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்ட அப்புறம் நாங்கள் இப்போ இதை கட் பண்ணி வச்சுருந்த ரொட்டியையும் இதோட சேர்த்துட வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த ரொட்டி வந்து இன்னும் கட் பண்ணினா கொஞ்சம் நீள் வாக்கில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்த போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ளேமை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்ச பார்க்கும். இது ஒரு 5-10 நிமிஷம் மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணியிருந்தால் கொத்து ரொட்டி ரெடி. வீட்டில் எளிதான முறையில் லேசான முறையில் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கொத்து ரொட்டி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு சுட சுடவே சர்வ் பண்ணி சாப்பிடணும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செஞ்சுருந்தேன். இப்போ அதை தான் இது எடுத்து இப்போ பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அன்றைய நாள் வந்து காலை சாப்பாட்டை நாங்கள் இந்த ரொட்டியோட முடிச்சிட்டோம். சுட சுடவே சாப்பிட்டு எல்லாரும். அடுத்து வந்து இதோட இன்னொரு வீடியோ சேர்த்துருக்கிறேன். இந்த 10 மணி போல் இருக்கும் அன்றைய நாள் வந்து எங்களுக்கு ஜேசி டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்த மகன். அது வந்து வீடு வந்து சேர்ந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஜேசி எல்லாம் நாங்கள் வந்து வந்த டிஷர்ட் எல்லாம் எப்படின்ட்டு சரி பார்த்து கொண்டிருக்கிற டைம் அதையும் வீடியோவை எடுத்து போட்டுட்டேன். உங்களுக்கு லோ ப்ரைஸில் உங்களுக்கு டிஷர்ட்டு தேவைன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட மெசேஜ் போட்டு உங்களுக்கு இதுகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷர்ட் ஜேர்சி வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ப அடிப்படையில் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வந்து எப்படியும் இந்த வீடியோ டிஷர்ட் வந்து எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆயிட்டுது. இப்போ இதைத்தான் நாங்கள் சரி பார்த்து நாங்களோட பேர் பாடி நாங்கள் அவங்களுக்கு இது கொடுக்குற டைம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.